விக்னிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய இறை இல்லத்திலே அவன் மீது கடமையாக்கிய அந்த பச்சனுடைய தொழுகை தொழுது விட்டு அவருடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலிய வளர்ப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக இந்த குர்ஆன் வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். தொடர்ச்சியாக சூரத்துல் கஹ்ஃபினுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில நேற்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளுக்கு முன்னால் நடைபெற இருக்கிற உலகத்தினுடைய அழிவை குறித்து, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படுவதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமித்தான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَعُرِضُوا عَلَى رَبِّكَ صَفًّا لَقَدْ جِئْتُمُونَا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ وَعُرِضُوا عَلَى رَبِّكَ صَفًّا. உடைய இறைவனுக்கு முன்னால் அவர்கள் ஒரு சஃபாக, ஒரு அணியாக எடுத்து காட்டப்பட்டிருப்பார்கள். லகத் ஜித்துமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. நீங்கள் எல்லோரும் நம்மிடத்துல உங்களை முதலாவது முறை படைத்ததை போன்றே மீண்டும் வருவீர்கள். பல் ஜஅம்தும் அல்லன் நஜஅல லகும் மவ்இதா. உங்களுக்காக நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ அல்லது குறிப்பிட்ட இடத்தையோ ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். இதற்கு மேல் இருக்கக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை, இந்த மலைகளை அல்லாஹ் தஆலா புரட்டி விடுவான். மலைகளை அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். அந்த நாளை எச்சரித்து அதற்காக அமல் செய்யக்கூடியவர் கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும். ஃபபிதாலிக ஃபல்யஅமலுல் ஆமிலூன். இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக அமல் செய்யக்கூடியவர் அமல் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். மறுமை நாள், அந்த மறுமை நாளை பயந்து இந்த உலகத்துல யாரெல்லாம் பாக்கியாத்து சாலிஹாத் எழுதி கொள்கிறார்களோ, நல்ல நிரந்தரமாக இருக்கக்கூடிய சாலிஹான அமல்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி வெற்றி அடைந்து விடுவார்கள். இறைவனுக்கு முன்னால் அவர்கள் சஃபாக நிற்க வைக்கப்படுவார்கள். ஒரே அணிதான். மலக்குமார்களும் அடியடியாக நின்று கொண்டிருப்பார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்கும் உங்களுடைய இறைவன் அந்த சந்தர்ப்பத்தில் வருவான். மலக்குகள் எல்லாம் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித இனமும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடங்கி இறுதி வரை வரக்கூடிய எல்லா மனித இனமும் இறைவனுக்கு முன்னாடி அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எல்லாரையும் ஒரே சந்தர்ப்பத்திலே பார்த்து கொண்டிருப்பான். லா யஹ்ஃபா மின்ஹு காஃபியா. அவர்களிடத்திலிருந்து எதுவுமே இவனுக்கு மறைந்து விடாது. எதையுமே அவர்கள் ஒழித்து விட முடியாது. அவர்களிடத்துல ஒழிப்பதற்கான எந்த தருணமும் எந்த பொருட்களும் இருக்காது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், லகத் ஜித்துமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. உங்களை நாம் முதலாவது முறை படைத்தது போன்றே நீங்கள் நம்மிடத்திலே வந்து சேர்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதற்கு மேல் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌம நுஸய்யிருல் ஜிபால வ தரல் அர்த பாரிஸா வ ஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. மறுமை நாள் வரும் பொழுது மலைகளை எல்லாம் நாம் புரட்டி விடுவோம். பூமியை கட்டாந்தரையாக நீ பார்ப்பாய், நாம் அவர்களை ஒன்று சேர்த்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, உரிது அலா ரப்பிக, உன்னுடைய இறைவனுக்கு முன்னாடி அவர்கள் எடுத்து காட்டப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச்சை தன்னுடைய தூதரின் பக்கம் திருப்பிறான். உரைது அலைனா அப்படின்னு மாதிரி சொல்லணும் அல்லாஹ் தஆலா. நமக்கு முன்னாடி அவர்கள் எல்லோரும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார்கள் அப்படின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு சொல்லி இருக்கணும். ஆனா அந்த இடத்துல அப்படி சொல்ல, உரிது அலா ரப்பிக, உன்னுடைய இறைவன் முன்னால் அவர்கள் காட்சிப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவன் எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல, அந்த குறிப்பிட்ட நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்ற அனுமதியை போன்று வேறு யாருக்கும் கொடுக்க போவது கிடையாது.
அவர்களுக்கு வழங்கப்படுகின்றத பேசுவதற்கான வாய்ப்பை போன்று வேறு யாருக்கும் வழங்க போவது கிடையாது. உன்னுடைய ரப்பு, உன்னுடைய எஜமான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து சொல்கிறான்னு சொன்னா, அந்த தூதருக்கு என்று அந்த இடத்துல ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது. அந்த தூதருக்கு என்று அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு தனிப்பட்ட கண்ணியமும் மரியாதையும் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல உணர்த்துவதற்காக அலா ரப்பிக்க, உன்னுடைய இறைவன் முன்னால் அவர்கள் காட்சிப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை பார்க்கணும். எப்பொழுது நம்முடைய தூதருக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கிறதோ, தனிப்பட்ட அந்தஸ்து இருக்கிறதோ, அதன் மூலமாக நாமும் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இறைவனிடத்துல சொல்லுவது உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா இருக்கின்ற ஒட்டுமொத்த மனித இனமும் தனக்கு முன்னாடி இருக்கும் போதும் தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பினை கொடுத்தான் பரிந்து பேசுவதற்காக. அவர்கள் சென்று பரிந்து பேசினதற்கு பிறகுதான் விசாரணை தொடங்கும். அவர்கள் சென்று பரிந்து பேசினதற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்காக இருந்தாலும் நரகத்துக்காக இருந்தாலும் எவராக இருந்தாலும் போக முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருள் இந்த சமூகத்துக்கு புரிந்திருக்கக்கூடிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம் இந்த சமூகத்தாரில யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்தார்களோ அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கண்ணியம். கமா லக்கத் ஜிஅ்துமூனா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, நீங்கள் நம்மிடத்திலே வருவீர்கள். எப்படி வருவீர்கள்? முதலாவது முறை உங்களை எப்படி படைத்தோமோ அதே போன்றே நீங்கள் நம்மிடத்திலே வருவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். வேறு பல வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா பாருங்க, வலக்கத் ஜிஅ்துமூனா ஃபுராதா, நீங்கள் தனித்தனியாக நம்மிடத்திலே வருவீர்கள். கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, உங்களை முதலாவது முறை நாம் எப்படி படைத்தோமோ அதே போன்று தனித்தனியாக நீங்கள் நம்மிடத்துல வருவீர்கள். வதரக்தும் மா ஹவ்வல்னாகும் வராஅ ظுஹூரிக்கும், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வங்களை எல்லாம் அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்து சுகத்தை எல்லாம் விட்டு விட்டு வருவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். உங்கள் முதலாவது முறை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்தான்? எந்த குழந்தை இந்த பூமிக்கு வருவதாக இருந்தாலும், அதனுடைய கால் இந்த மண்ணை தொடுவதாக இருந்தாலும், அந்த குழந்தையினுடைய உடம்புல ஒரு துளி ட்ரெஸ் கிடையாது. அந்த குழந்தைக்கு ஹத்னா செய்யப்படாத நிலையில தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வருகிறது. அது பணக்காரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பெரிய ஜவுளி கிணறு ஓனையினுடைய பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளையாக இருந்தாலும் நிர்வாணமாக அம்மனமாகத்தான் இந்த உலகத்தில் வருகிறது. அதே போன்று நிர்வாணமாக அம்மனப்படுத்தப்பட்டுதான் இந்த உலகத்தை விட்டு அந்த உடலும் செல்கிறது. அவ நமக்கும் சரி நம்முடைய உடலுக்கும் சரி நிர்வாணம் என்பது யதார்த்தமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய ஆரம்ப படைப்பு. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வசதியாக வாழ்வதற்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்திருக்கலாம். சொத்து சுகங்களை கொடுத்திருக்கலாம், குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், மனைவி மக்களை கொடுத்திருக்கலாம், இன்னும் உற்றார் உறவினர்கள் சொல்லி ஆள்பலம் படைபலம் பட்டம் பதவி பேரு புகழ் என்று எல்லாவற்றையும் கொடுத்திருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் மனிதன் இந்த உலகத்திலேயே விட்டு விட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு முதுகு பின்னாடி விட்டு விட்டு நீங்கள் திருப்பி நம்மிடத்துல தனியாக வந்துதான் ஆக வேண்டும். அவ இந்த உலகத்திலே ஒரு ஆள் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், எவ்வளவு பட்ட பதவிகளை வைத்தாலும், எவ்வளவு சொத்து சுகத்திலே குவித்து வைத்துக் கொண்டாலும் இறுதியாக இறைவனிடத்திலே போகும்போது தானும் தன்னுடைய அமலும் மட்டும்தான். அந்த அமலுக்காக தன்னுடைய இறைவனிடத்துல பதில் சொல்லியாக வேண்டும். தனியாக நின்றுதான் பதில் சொல்லியாக வேண்டும். அங்கு சிபாரிசு செய்வதற்கோ பரிந்து பேசுவதற்கோ அல்லது ஒரு தாளை பற்றி அவர் அறிமுகப்படுத்துவதற்கோ அவருடைய சொத்து பலத்தை அந்த இடத்துல போய் காட்டுவதற்கோ எந்த விதமான அருகதையும் கிடையாது. யாராலும் அது முடியவும் முடியாது. அப்ப தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு மனிதரும் அந்த இடத்துல சென்று தன்னுடைய செயலுக்கான கணக்கை கொடுத்தாக வேண்டும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமஇதி யஸ்துருன் நாஸு அஷ்தாத்தல் லியரவு அஅமாலஹும், அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதர்களும் அந்த இறைவனிடத்திலே வருவார்கள். எப்படி வருவார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லும்போது யஸ்துருன் நாஸ், மக்களை யஸ்துருன்ற வார்த்தை ஒரு இடத்துக்கு சென்று தண்ணீரை கோரிக்கொண்டு மீண்டும் வருவதற்கு தான் யஸ்துரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை நலவுகளை சம்பாதித்துக் கொள்வதற்காக தான் வந்திருக்கிறோம். அந்த தண்ணியை அள்ளிக்கொண்டு மீண்டும் அமல்கள் என்ற அந்த தண்ணியை அள்ளிக்கொண்டு மீண்டும் நாம் இறைவனிடத்திலே செல்வதற்காக தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு அமல்களை வைத்திருக்கிறார் என்பதை நாளைக்கு மறுமையில் போனாதான் தெரியும்.
எவ்வளவு நல்ல அமல்களை வைத்திருக்கிறார், எவ்வளவு தீமை அமல்களை வைத்திருக்கிறார், எவ்வளவு நல்ல அமல்களை இழக்க போகிறார், எவ்வளவு தீய அமல்களை இழக்க போகிறார் என்பதையும் நாளைக்கு மறுமையினால் தான் தெரியும். ஆக இந்த உலகத்திலே வாழும் பொழுது எவர் ஒருவர் சரியான விதத்திலே வாழ்கிறாரோ, எவர் ஒரு இறைவனுக்கு அஞ்சி வாழுகிறாரோ, அவருடைய நன்மைகளும் அவருடைய செயல்பாடுகளும் அழகாக மாறிவிடும். எவர் ஒருவர் இறைவனுக்கு அஞ்சாம தான் தோன்றித்தனமாக இது ஒரு வாழ்வது ஒரு வாழ்க்கை தானே, இப்படி வேண்டுமான வாழ்ந்துக்கலாம், லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய், வாழ்க்கை என்பது சின்னதுதான், அதனால இஷ்டப்பட்ட மாதிரி இருங்க, சந்தோஷமா இருங்க, இந்த லைஃப்ல எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, அப்ப எதுக்குமே நீங்க கட்டுப்பட தேவையில்லை, உங்களுடைய மனம் போன போக்கில வாழுங்க, மனசு சொல்றது கேளுங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லோருமே மறுமையை நம்பாதவர்கள். அவர்களுடைய பேச்சு நமக்கான வார்த்தை கிடையாது, நமக்கான வாழ்க்கை கிடையாது. நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். நாளைக்கு மறுமையிலே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும், நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்திற்கும், நாம் கற்றிருக்கக்கூடிய கல்விகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு முஃமினுடைய எண்ணமாக இருக்கும். என்பதற்கு எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு முஸ்லிமுடைய எண்ணமாக இருக்கும். எனவே அதற்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ல நஜ்அல் லக்கும் மவ்இதா, உங்களுக்காக நாம் எந்த வாக்குறுதியும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்தோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். அந்த நினைப்பு எல்லாம் தவறானது. அந்த மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக முஸ்லிம் காபிர்கள் எல்லாரையும் பேசிக்கிட்டே வரும்போது குறிப்பிட்டு காஃபிரை மட்டும் குறித்து, முஷ்ரிக்கை மட்டும் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். வஸஅம்தும் அல்லன் நஜ்அல லக்கும் மவ்இதா, நீங்களோ நாம் ஒருபோதும் உங்களுக்கு எந்த விதமான மவ்இத், எந்த விதமான குறிப்பிட்ட நாளையும் ஒரு நேரத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனா நீங்க இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்துல காஃபிர்களை பார்த்து கேட்கிறார். அப்ப புத்திசாலியா இருக்கக்கூடியவர், அறிவுள்ளவர், அவர் மறுமையினால் என்பது கண்டிப்பாக நிகழும், நமக்கான மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அன்றாடம் தன்னுடைய செயல்பாடுகளை இறைவனுக்காக மாற்றிக்கொள்வார். எவர் ஒரு முட்டாளாக இருக்கிறாரோ, எவர் அறியாமையில் இருக்கிறாரோ, எவர் இறைவனை மறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் மறுமையினாலுக்கும் பயப்பட போவது கிடையாது, இறைவனுக்கும் பயப்பட போவது கிடையாது. அவருடைய காரியம் மறுமையினால் வரும்போது எப்படி இருக்கும் என்பதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்கள்ல விளக்கி காமிக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டு இருந்தால் தொடர்ச்சியா வரக்கூடிய நாட்களில் அதை சம்பந்தமாக பார்ப்போம். வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.